அவந்திகாவின் திட்டங்கள் எதையும் ரவிச்சந்திரன் அறிந்திருக்கவில்லை. அன்று இரவு அவந்திகாவிற்கு போன் செய்தவன் நாளை மறுநாள் மதிய உணவிற்கு வெளியே போகலாம் என்று அவந்திகாவிற்கு அழைப்பு விடுத்தான். அவன் ஆரம்பிக்கும் போதே வரவில்லை என்று மறுக்க வாயெடுக்க, கௌதமும் வராண்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்றானா என்றான் வேகமாக. சரி, நான் வரேன். கௌதமின் பெயரை கேட்ட அடுத்த நிமிடம் சம்மதம் சொல்லிவிட்டாள் அவந்திகா. கௌதமும் தனது தாய் தந்தை இருவருடனும் தேர்ந்து உணவு அருந்தும் நிகழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். நாளை தான் இருந்தவுடன் அவனுக்கு எந்த வகையான ஏக்கங்களும் மிச்சம் இருக்கக்கூடாது என்று நினைத்தே சரி என்று சொன்னாள் அவந்திகா. மறுபக்கம் ரவிச்சந்திரனுக்கோ இப்படி அவள் சம்மதத்தை வாங்குவதற்காக போய் கௌதமின் பெயரை உபயோகப்படுத்தி வாங்குகிறோமே என்று அவமானமாக இருந்தது. ஆனால் அவன் மனதின் ஒரு ஓரத்தில் அவளது சம்மதம் பூமாரியாய் பொழிந்தது. பல மைல் பயணத்தின் ஆரம்பம் ஒரு அடி எடுத்து வைப்பதுதான். என்ன ஆனாலும் தனது முயற்சியை மட்டும் விடக்கூடாது என்று நினைத்தான் ரவிச்சந்திரன். தனது முயற்சியின் பலனாக என்றாவது ஒரு நாள் அவந்திகா தன்னுடனான திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பாள் என்ற நம்பிக்கை அவனுள் இருந்தது. அவன் அவளுடன் வெளியே போவதற்காக ஆர்ப்பாட்டமாக தயாராக, அவந்திகா என்னவோ காய்கறி கடைக்கு போவது போல்தான் தயாராகி கொண்டிருந்தாள். அவளுக்கு இது ஒன்றும் மிக முக்கியமான நாளாக எல்லாம் தோன்றவில்லை போலும். காலையிலேயே கிளம்பி மருத்துவமனைக்கு வந்திருந்தாள் அவந்திகா. டாக்டர் ஷாம் தான் இவளிடம் ஏதோ பேச வேண்டும் என்று அழைத்திருந்தான். மருத்துவமனைக்குள் வந்தவளை ஒரு செவிலி பெண் வந்து அழைத்து சென்றாள். அவள் அறையினுள் நுழையும் போது முன்னரே சில மருத்துவர்கள் இவளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுள் ஷாமும் இருந்தான். அங்கிருந்த எல்லா மருத்துவர்களுமே இவளிடம் மிகவும் கனிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டனர். இவளும் அவர்கள் கொடுத்த கனிவையும் மரியாதையையும் அவர்களுக்கு திருப்பி அளித்தாள். அவர்கள் அவள் வடிவமைத்திருந்த செயற்கை கை பற்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் அளித்தாள். அவர்களது மீட்டிங் முடிந்த பொழுது அவந்திகாவின் ஆழ்ந்த அறிவையும் திறமையையும் பார்த்து அனைவரும் வியந்து போயிருந்தனர். அவள் கணிதத்தில் மிகவும் ஆழ்ந்த அறிவுடையவள் என்று அவர்களுக்கு புரிந்தது. இந்த சிறு வயதிலேயே இத்தகைய அறிவையும் தெளிவையும் அவளிடம் பார்த்தவர்களுக்கு அவள் மேல் இருந்த மதிப்பு இன்னும் பன்மடங்காக கூடியது. நிச்சயம் இத்தகைய ஆழ்ந்த அறிவு இருந்திருப்பதால் மட்டுமே அவளால் இத்தகைய நுணுக்கமான வடிவமைப்பை அவளால் உருவாக்க முடிந்திருக்கிறது என்று அவர்களுக்கு புரிந்தது. மீட்டிங் முடிந்ததும் இவளிடம் வந்து ஷாம் மதிய உணவிற்கு இருவரும் சேர்ந்து வெளியே போகலாமா என்று அவந்திகாவை அழைக்க, இல்ல, நான் ஆல்ரெடி லஞ்சுக்கு பிளான் பண்ணிட்டேன், சாரி, அடுத்த தடவை பார்க்கலாம் என்று மென்மையாக மறுத்துவிட்டாள் அவந்திகா. அவளை புரிந்து கொண்டவன், சரி, ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா நம்ம லஞ்சுக்கு வெளியே போவோம். இப்ப வெளியே தானே போறீங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்றான். மிகவும் கண்ணியமான மனிதனாக நடந்து கொண்டான் ஷியாம். அவளுக்கு ஷியாமை பற்றிய நல்லெண்ணம் இருந்தது. அவன் ஒரு நல்ல மனிதன் மட்டும் அல்ல, மிக சிறந்த மருத்துவனும் கூட. அவன் எப்படி தன் வாழ்க்கை மொத்தத்தையும் மருத்துவ உலகின் முன்னேற்றத்திற்கான ஆராய்ச்சியிலேயே அர்ப்பணித்து இருக்கிறான் என்று அவளும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். அவன் இந்தியா மட்டும் அல்லாது உலகம் எங்கும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவன். அவன் மனித உலகத்தின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்து இருக்கிறான். அவளது அழிவு மட்டும் அவளுக்காக வெகு அருகிலேயே காத்து கொண்டிருக்கவில்லை என்றால் நிச்சயம் அவன் உடனேயே இருந்து அவனது ஆராய்ச்சிகளுக்கு உதவி செய்திருப்பாள் அவந்திகா. அவர்கள் இருவரும் மருத்துவமனையின் வெராண்டாவில் நடந்து கொண்டிருக்க, டாக்டர் ஷாம் என்றபடி ஒரு பெண் அவனை அணுகினாள். அவள் இவர்களை நோக்கி வீல் சேரில் வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தால் 20களின் ஆரம்பத்தில் இருப்பவள் போல்தான் தெரிந்தாள். இவங்க என்னோட பேஷண்ட், இவங்க குடும்பம் பேரும் நாதன் தான். ஒருவேளை இவங்க உங்க தூரத்து சொந்தமா என்ன என்று அந்த பெண்ணை சுட்டிக்காட்டி அவந்திகாவிடம் ஷாம் கேட்டான். மறுப்பாக தலை அசைத்தவள், இல்ல, இவங்களை எனக்கு இதுக்கு முன்ன தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் இல்ல என்றாள் அவந்திகா. அவர்கள் அருகில் வந்துவிட்ட அப்பெண், அதனால என்ன மிஸ் நாதன், இப்போ இருந்து நம்ம பழகி தெரிஞ்சுக்கலாம்ல. நைஸ் டு மீட் யூ மிஸ் நாதன் என்றாள் அப்பெண். The pleasure is mine என்று அடக்கமாக சொன்னாள் அவந்திகா. ஆனால் அப்பெண் அவளை மேலும் கீழும் ஏதோ ஆராய்ச்சிக்காக பார்க்க அவந்திகாவிற்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. அவள் அப்படி தன்னை மேலும் கீழாக பார்ப்பது அவந்திகாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் உதறிவிட்ட அவந்திகா ஷியாமிடம் திரும்பி, உங்களுக்கு இப்போ பேஷண்ட் வந்துட்டாங்கல்ல டாக்டர் ஷாம், அப்ப நான் கிளம்புறேன் என்றாள். சரி என்றான் அவன். அவள் உடனே திரும்பி நடக்க ஆரம்பிக்க, இன்னுமே அப்பெண்ணின் பார்வை தன் மேலேயே இருப்பதை போல் அவந்திகாவால் உணர முடிந்தது. அவந்திகா மருத்துவமனையில் இருந்து
வெளிவந்து தனது காரில் ஏற ரவியிடம் இருந்து அவளுக்கு போன் வந்தது. நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம், நீ எங்கடி இருக்க என்று கேட்டான். நான் கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கே இருப்பேன் என்றாள் அவந்திகா. சரி பாத்து வா என்று போனை அணைத்தவன் தனது அருகில் அமர்ந்திருந்த கௌதமை பார்த்தான். கௌதம் தனது கழுத்தை சுற்றி அணிந்திருந்த டையை சரி செய்து கொண்டிருந்தான். விலை உயர்ந்த நீல நிற கோட் சூட் ஒன்றை அணிந்திருந்தான் கௌதம். தலைக்கு ஜெல் வைத்திருக்க அந்த ஸ்பைக் நட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தது. ஷூவுக்கு பாலிஷ் போடப்பட்டிருக்க அது ரவிச்சந்திரனை பார்த்து பல்லிழித்தது. மொத்தத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த குட்டி இளவரசனை போல் இருந்தான் அவனது மகன் கௌதம் சந்திரன். அவனை பார்த்த ரவிக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இது என்னோட டேட்டா மகனே, ஆனா பில்டப் எல்லாம் உன்னோடதான் இருக்கே என்று மனதுக்குள் புலம்பியவன் கௌதமை கொஞ்சம் கலாய்க்கலாம் என்று முடிவு செய்த ரவி தனது வெள்ளை நிற சூட்டை சரி செய்தவாறே, இது ஒரு நார்மல் லஞ்ச் தானடா, எதுக்கு இப்படி ஃபுல் ஃபார்ம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? நர்வஸா இருக்கியா கௌதம் என்று ராகமாக இழுக்க, இவனை திரும்பி கூட பார்க்காமல் ஓரக்கண்ணால் பார்த்த கௌதம் முகத்தை கெத்தாக வைத்துக்கொண்டு, உங்க கூட பேசதான் என்ன கூப்பிட்டு வந்தீங்களா என்று கேட்டு ரவிக்கு பல்பு கொடுத்தான். முன்னாடியே அவந்திகா கூட தான் லஞ்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது என் தப்புதான், இந்த வாண்டெல்லாம் என்னை அவமானப்படுத்துது பாரு என்று அவன் மனதினுள் நொந்து கொண்டிருக்க, மறுபக்கம் அங்கே மருத்துவமனையின் வெளியே நின்று கொண்டிருந்த காரை கிளப்பிய அவந்திகாவிற்கோ கார் கிளம்பாமலேயே இருக்க ஒன்றும் புரியவில்லை. காரை விட்டு வெளியே இறங்கி வந்து பார்த்தவளுக்கு கார் டயர் காற்றில்லாமல் காலியாகி போய் கிடப்பதை பார்த்தாள். இது எப்படி நடந்திருக்கும்? காலையில கார் எடுத்துட்டு வந்தப்போ நல்லா தானே இருந்துச்சு. அப்படி என்றால் இது நிச்சயமாக தற்செயலாக நடந்தது போல் தெரியவில்லை. நிச்சயம் யாரோ வேண்டும் என்றுதான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள் அவந்திகா. இப்பொழுது அவளுக்கு அவளது பையனுடனான சந்திப்பு தான் முக்கியம். அதனால் உடனே போனை எடுத்து ஒரு கால் டாக்ஸியை வரவழைக்க, அதுவும் சிறிது நேரத்திலேயே வந்து சேர்ந்தது. டாக்ஸியின் பின்புறம் ஏறியவளின் கை உள்ளிழுக்கப்பட, கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டு அவள் கழுத்தில் கூரிய கத்தி வைக்கப்பட்டது. சீக்கிரமாவே டாக்ஸி நகரத்தில் இருந்து வெளியே செல்ல ஆரம்பித்து இருந்தது. இறுதி வரை அவள் கழுத்தில் வைக்கப்பட்ட கத்தி நொடி கூட அசைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அவளும் ஒன்றும் அவர்களிடம் இருந்து விடுபட திமிரவெல்லாம் இல்லை. அவள் அவர்களுக்கு சாதகமாக ஒத்துழைப்பு அளிக்க, அவர்களுக்கு இவள் கத்தாமலோ போராடாமலோ வந்ததில் வெகு திருப்தி. கார் ஒரு ஆளில்லா ஒர்க் ஷாப்பில் நிறுத்தப்பட்டது. அவள் காரில் இருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு ஏதோ ஒரு இடத்திற்கு இழுத்து செல்லப்பட்டாள். அவள் ஒரு கசகசவென இருக்கும் இடத்தில் காலை ஊன்றிய நிமிடம் அவளின் பின்னால் பெரிய ஒரு சத்தம் கேட்டது. அவள் தனது கண்களில் கட்டப்பட்டு இருந்த துணியை நீக்கினாள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவளை கடத்தி வந்த அவர்கள் இருவரும் இவளை உள்ளே வைத்து பூட்டி விட்டார்கள் என்று. அவளும் அந்த கதவை எவ்வளவோ இழுத்து பார்க்க, அது அசைவேனா என்றது. யார் நீங்க? யார் உங்களை என கடத்த சொன்னது? பூட்டப்பட்ட கதவிற்கு மறுபக்கம் நின்று கொண்டிருந்த ஆட்களிடம் கேட்டாள். அவளது குரலில் சிறு பயமோ தடுமாற்றமோ எதுவும் இல்லை. மாறாக ஆழ்ந்த அமைதி இருந்தது. நீ கடன்பட்ட ஒருத்தர். மறுபக்கம் இருந்த இருவருள் ஒருவன் தெனாவட்டாக பதில் சொன்னான். கடனா? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமா, கடன் தான். நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியும். அதனால அவருக்கு நீ பட்ட கடன் எல்லாத்தையும் தான் நாங்க வாங்க வந்திருக்கோம். இன்னும் அவனது பேச்சில் இருக்கும் தெனாவட்டு குறைந்த பாடில்லை. அவரா? யாருந்த அவரு? ஏன்னா நான் நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்திருக்கேன். தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்டாள் அவந்திகா. இவளே சாக போறா, இவட்ட சொல்ல என்னடா? இந்தாம அவர்தான் எங்க அண்ணாத்த பிரசாத் சாரு. என்ன தெல்லவாரித்தனம் பண்ணி எங்க அண்ணாத்தையே செயலுக்கு அனுப்புன நீ? அதான் நாங்க அவருக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம். இருவருள் இன்னொருத்தன் துள்ளினான். பிரசாத் மணியனா? இல்ல, வாய்ப்பே இல்ல. அவன் தான் ஜெயில இருக்கானே. அதோட அவனுக்கு உங்களுக்கு கொடுக்கவும் ஒண்ணு இருந்திருக்காது அடித்து சொன்னாள் அவந்திகா. ஏய், என்ன ரொம்ப ஓர பேசிட்டு இருக்க? பிரசாத் சார் எங்களுக்கு எதுவும் தர தேவையில்லை. அவர் மேல இருக்கிற பாசத்தினாலதான் நாங்க இதெல்லாம் பண்றோம். சரி, அதெல்லாம் விடு. உன்னோட சாவு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையா இருக்கா இல்லையா என்று கேட்டான் இன்னொருவன் வாயில் நிறைந்த சிரிப்புடன். தன்னை சுற்றி என்ன என்ன இருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே, உன்னோட வெட்டி பேச்சுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன கொல்லலனா நாளைக்கு உங்க சாவு நிச்சயம் நடக்கும் என்றாள். பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு ரொம்ப கொடுமையான சாவாதான் நாங்க கொடுக்க போறோம்.
சிறிது நேரத்திலேயே அவர்கள் இருவரும் கதவின் அந்த புறம் இருந்து நகர்ந்து விட்டதை உணர்ந்தாள் அவந்திகா. இப்பொழுது என்ன செய்வது என அவள் யோசித்துக் கொண்டு இருக்க அவளது செல்போன் ஒலித்தது. அவந்திகாவை கடத்தி வந்தான்களே தவிர அவளது அலைபேசியை எல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. இல்லை, இதை பற்றி யோசிக்காமல் விட்டுவிட்டார்களா? யாருக்கு தெரியும் என்று தலையை செலுப்பிக் கொண்டவள் போனை எடுத்து திரையை பார்த்தாள். ரவிச்சந்திரன் தான் கால் செய்து கொண்டிருந்தான். இதோ வருகிறேன் என்றவள் அரை மணி நேரம் ஆகியும் வராமல் இருக்க மனதில் ஏதோ இனம் புரியா பயம் சூழ்ந்தது அவனது மனதில். எங்கடி இருக்க? ரொம்ப டிராபிக்கா? சிறு குரலில் கேட்டான் ரவிச்சந்திரன். என்னை கடத்திட்டாங்க. நேரடியாக விஷயத்தை சொன்னாள் அவந்திகா. என்ன என்றபடி தனது இரு கையில் இருந்து எழுந்து கத்திய கத்தலில் எவ்வளவு நேரம் இவனை திரும்பியும் பார்க்காமல் பிகு பண்ணி கொண்டு அமர்ந்திருந்த கௌதம் படக்கென்று திரும்பி பார்த்தான். எங்க இப்போ எங்க இருக்க? ரவிச்சந்திரனுக்கு தமிழை மறந்து போனது போல் வார்த்தைகள் வெளிவர மறுத்தது. இது ஏதோ ஸ்டீல் குடானாட்டம் இருக்கு. சிட்டில இருந்து வெளியே, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பினா 15 மினிட்ஸ்ல வந்துடலாம். மிகுந்த நிதானத்தோடு விளக்கினாள் அவந்திகா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேற்குல 10 மினிட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு டவரோட பெல் சவுண்ட் கேட்டுச்சு. அங்க இருந்து 5 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துருவீங்க. அங்க எங்கேயோ பக்கத்துல இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப் குள்ளதான் என்னை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவனுங்க 2 பேரையும் ஆளை காணோம். என்னை கொல்றதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ண போயிருப்பாங்க போல. நிதானம் சுட்டியது அவளது குரலில். கேட்டு கொண்டிருந்த ரவிச்சந்திரன் தான் ஃபக் என்று கத்தினான். அவனது கண்களில் கொலை வெறி மின்னி மறைந்தது. அவந்திகாவோட லைஃப் டார்கெட் பண்றாங்களா? இந்த உணர்வே அவர்களை இந்த வினாடியே தன் கையால் வெட்டி போடும் அளவிற்கு வெறியை அவனுள் ஊக்குவித்தது. அதே நேரம் அவந்திகா மீதும் சராமாரியான கோபம் வந்தது அவனுக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயும் எப்படி அவளால இவ்ளோ அமைதியா இருக்க முடியுது? கொஞ்சம் கூட அவளுக்கு அவளை பத்தின அக்கறையே இல்ல. பதட்டமும் கோபமும் தலைக்கேற தனது மகனையும் மறந்துவிட்டு உணவகத்தை விட்டு வெளியே ஓடினான் ரவிச்சந்திரன். யாரடி? யாரு உன்னை கிட்னாப் பண்ணுது? அவங்களோட நோக்கம் என்ன? அவங்க கிட்ட சொல்லு. உன்னை ஏதும் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லு. இன்னும் அந்த இடத்த ஆய்வு செய்து கொண்டிருந்தவள், அவளுக்கு தேவை என்னோட உயிர் தான். அவங்க 2 பேரும் அவங்கள பிரசாத் மணியனோட ஆளுங்கன்னு சொன்னா என்று அவள் கூற வந்ததை முடிக்கும் முன்பே தனக்கு பின்னால் ஒரு பெரும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தவளுக்கு இரு நிழல் உள்ளே வர கதவு மீண்டும் மூட போவதை பார்த்து முடிக்கும் முன்பே வந்த 2 நிழலுள் ஒன்று வெறியோடு குலைத்தவாறு இவள் மீது பாய வந்தது. பயத்தில் போனை கீழே போட்டவள் தான் நின்று கொண்டிருந்த இடத்தில் இருந்து எகிரி குதித்து நகர்ந்தாள். ஒரு வினாடியில் மயிரிழையில் உயிர் பிழைத்திருந்தாள் அவந்திகா. அடுத்த வினாடியும் நிற்காமல் ஓட ஆரம்பித்தாள். அந்த வெறி கொண்ட வேட்டை நாய்கள் 2ம் அவளை வெறியோடு துரத்தின. கதவை மூடிக்கொண்டிருந்த அந்த 2 கடத்தல்காரன்களுள் ஒருவன் சிரித்து கொண்டே, அந்த 2 நாய்க்கும் 1 வாரமா சோற கண்ணிலே கூட காமிக்கல. இன்னைக்கு உன் தோலை உரிச்சு சுவைக்காம விடாதுங்க பொண்ணு, உயிரோட சாவு என்றான் இன்னும் சிரிப்பு அடங்காமல். ஓடிக்கொண்டிருந்தவள் தனக்கு எதிரே இருந்த சுவற்றில் எகிரி மேலே இருந்த ஜன்னலை பற்றுக்கோளாக பிடித்தாள். நிலத்தில் இருந்த 2 மீட்டர் உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அவந்திகா. இவளது பேண்டை கவ்வி பிடித்து இழுத்து கொண்டிருந்தது அந்த 2 ஒரு வேட்டை நாய். விடு 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 விட்டு தொலை என்றபடி அதன் தலையில் ஒரு அடியை போட அது பிடியை விட்ட நொடி தான் பிடித்து இருந்த கம்பியின் மேல் கம்பியை பிடித்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினாள் அவந்திகா. அந்த 2 வேட்டை நாய்களும் அவளது காலை கவ்வ பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தன. கம்பியை இறுக்கி பிடித்த பிடி வேறு நழுவிக்கொண்டே வந்தது அவளுக்கு. அவந்திகாவின் பிடி பலவீனம் ஆகிக் கொண்டே போனது. அவளது உடலின் பலம் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து இருந்தது. இந்த இடத்தை சுற்றிலும் தரையில் கிடந்தவை தூசம் மட்டும்தான். மற்றபடி பிடித்துக் கொள்ளக்கூட அவள் பிடித்திருக்கும் ஜன்னல் கம்பியை தவிர வேறு ஏதும் இல்லை. வெட்ட வெளியாக இருந்தது. ரவி அதிவேகமாக வந்தாலும் அவன் இங்கு வந்து சேர நிச்சயம் 10 நிமிடங்களாவது ஆகும். அதுவரை எப்படி தாக்கு பிடிக்க போகிறோம் என்று அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. அந்த 2 வேட்டை நாய்களும் இவளை திடமான வேட்டையென ஆசையாக பார்த்து வைத்தன. இதோடு 2 முறை அவளது காலை பதம் பார்க்க அவை முயற்சி செய்து இருக்க மயிரிழையில் தப்பித்து இருந்தாள் அவந்திகா. இவளது கால் மட்டும் அவைகளுக்கு அகப்பட்டு விட்டால் அதோடு அவளை கீழே இழுத்து உணவென புசித்துவிடும் அந்த 2 வேட்டை நாய்களும். அவளுக்கு கொஞ்சம் தற்காப்பு கலை எல்லாம் தெரியும் தான். ஆனால் இடம் பொருள் ஏவல் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அவளது தற்காப்பு கலைகளை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட இவள் உயரத்திற்கு வளர்ந்து நிற்கும் அந்த ஒரு பெரிய வேட்டை நாய்களோடு எப்படி போராடுவது? இவையெல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு ஆற்றாமை தலைக்கு ஏற தான் பிடித்திருந்த ஜன்னலின் கண்ணாடியினை ஓங்கி ஒரு குத்து விட்டாள்.
அந்த சத்தத்தை கேட்டு இரு வேட்டை நாய்களும் ஓரடி பின்னால் நகர்ந்தன. அதை பயன்படுத்தி கொண்டு அவந்திகா கையில் உடைத்த ஒரு நீளமான கண்ணாடியுடன் கீழே குதித்தாள். அவள் கீழே குதித்த அடுத்த வினாடி அவளை குறிவைத்து பாய்ந்தன அந்த இரண்டு வேட்டை நாய்களும். அவற்றுள் ஒன்று அவளது உயரத்திற்கு எம்பி அவள் குரல் வலையை கவ்வ வர அதன் ஒரு கண்ணில் தனது கையில் இருந்த உடைந்த கண்ணாடியை இறக்கி இருந்தாள் அவந்திகா. அடுத்த நொடி ஒரு அகோர கேவலுடன் அது துள்ளிக்கொண்டு தரையில் சுருண்டு விழுந்தது. ஆனால் அந்த மற்றொரு நாயோ அவந்திகாவின் கால் சதையை கிழித்து விட்டு இருந்தது. அவள் அதை தனது மறு காலால் ஊங்கி ஒரு உதை உதைக்க இதை எதிர்பார்த்திராத அந்த வேட்டை நாய் தள்ளி போய் விழுந்தது. அதன் வாயில் அவந்திகாவின் ரத்த சொட்டுகள். வலி உயிர் போக ஆரம்பிக்க காலில் ரத்தம் கசிந்து வடிந்து கொண்டிருக்க அந்த காலோடு நடந்து போய் இன்னொரு உடைந்த கண்ணாடியை எடுத்தவள் கீழே ஒரு கண்ணில் குத்து வாங்கியபடி விழுந்து கிடந்த நாயின் மறு கண்ணில் குத்தினாள். அவளது மொத்த பலமும் அதில் இறங்க அந்த நாயை பதம் பார்த்த அந்த கண்ணாடி அந்த வேட்டை நாயின் மூளை வரை சென்று பதம் பார்த்திருக்கும் என்பது நிச்சயம். இரண்டு கண்களும் பறிபோக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாயின் உடலை ஒட்டி கொண்டிருந்த உயிரும் மேலோகம் செல்ல ஆரம்பித்து இருந்தது. இவளை பார்த்து கொண்டிருந்த அந்த இன்னொரு வேட்டை நாய்க்கும் அவளது இந்த கோர செயலை பார்த்து அவளது அருகில் செல்லவே பயமாக இருந்தது. மறுபக்கம் அவந்திகாவிற்கோ உடலில் உள்ள எல்லா சக்தியும் வடிந்துவிட அவளது உடலில் ஆங்காங்கே இருந்த காயங்கள் வேறு தான் இருப்பதை அவளுக்கு உணர்த்தின. அந்த நேரத்தில் கையில் ரத்தம் வழியும் கண்ணாடியுடன் நிதானமாக நின்றிருந்தாள் அவந்திகா. அந்த உடைப்பட்ட கண்ணாடியில் வடிந்து கொண்டிருந்த ரத்தம் அவளது மற்றும் இறந்த அந்த வேட்டை நாயின் ரத்தத்தை கலவையாக கொண்டிருந்தது. இந்த ரத்த வாடை அந்த இன்னொரு வேட்டை நாயை உசுப்பேற்றினாலும் அந்த நாய் அவளது கோர தாண்டவத்தை பார்த்த பிறகும் கண்மூடித்தனமாக அவள் மீது பாய முற்படவில்லை. மாறாக பொறுமையாக அவளை கூர்ந்து பார்த்தபடி வட்டமிட்டது. அது அவளை வட்டமிட அதன் முகத்தின் திசையை நோக்கியே திரும்பியவாறு இருந்தாள் அவந்திகா. எந்த வாய்ப்பையும் அந்த வேட்டை நாய்க்கு அவள் தர விரும்பவில்லை. ஆனால் மேலும் அந்த நாய் சுற்றும் வேகத்திற்கு அவளால் திரும்ப முடியவில்லை. அவளது உடலில் இருந்து அதிகமான ரத்தம் வடிந்து அவளை மேலும் பலவீனமாக்கியது. அவளும் மனுஷிதானே. அவளது தடுமாற்றத்தை பார்த்த அந்த வேட்டை நாய் திடீரென்று அவந்திகா கண்ணாடி வைத்திருந்த கையின் மீது பாய்ந்தது. அது பாய்ந்த வேகத்தில் கையில் இருந்த கண்ணாடியை கீழே போட்டு விட்டவள் கீழே விழுந்து விட்டாள். அவளது வலது கையில் இருந்த கண்ணாடியை கவ்வி பிடித்து நாய் விடாமல் இழுத்தது. அவந்திகாவின் தசையை சுவைத்த பிறகு இன்று அவளை அது விடுவதாயில்லை. தனது இடது கையால் வேறு ஏதும் உடைப்ப கண்ணாடி கிடைக்குமா என்று அவந்திகா தேட ஒன்று சிக்கியது. எடுத்து அந்த வேட்டை நாயின் கழுத்தில் குத்தினாள். ஆனால் அவளது உடலில் இருந்த மொத்த சக்தியும் வடிந்திருக்க அவளது குத்து பலமாக இறங்கவில்லை. அதன் கழுத்தில் ரத்தம் வடிந்தாலும் அது அவந்திகாவை கவ்வி பிடித்திருந்த பிடியை மட்டும் விடவில்லை. அப்படி விட்டுவிட்டால் அடுத்து தனது உயிர் அவள் கைகளில் போய்விடும் என்று அது நினைத்தது போலும். அதே நேரத்தில் அவந்திகாவும் போராடுவதை நிறுத்தவே இல்லை. அவள் போராடுவதை நிறுத்தும் நொடி அவளே அவளது உயிரை எடுத்து அந்த வேட்டை நாயின் பசிக்கு கொடுப்பதாகிவிடும். அவளது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரத்தில் அவளது உடலில் எரிந்து கொண்டிருந்த வலியின் பொருட்டு கூட அவளது கவனம் செல்லவில்லை. ஒரு பெருங்காதலோடு அந்த வேட்டை நாயின் காதை பிடித்து கடித்தாள் அவந்திகா. அவளது வாயின் உமிழ் நீரில் அந்த நாயின் ரத்தம் கலந்தது. அடுத்த வினாடி வலியில் அகோரமாக கத்திய அந்த வேட்டை நாய் கொஞ்சம் பின்னால் நகர அந்த வினாடியை பயன்படுத்தி கொண்டு அவந்திகா எழுந்து நின்றாள். ஆனால் எழுந்து நின்றவளுக்கு உச்சி முதல் பாதம் வரை வலி பாய அவளால் நிற்க முடியவில்லை. அவளது உடல் அவளது கட்டுப்பாட்டில் இன்றி தோய்ந்து தரையில் விழுந்தது. அவந்திகாவின் பலவீனத்தை பார்த்த அந்த வேட்டை நாய் அடுத்து அவளது கழுத்திற்கு குறிவைத்து பாய போக வெளியில் இருந்து துப்பாக்கியின் சத்தம் கேட்டபடி அடுத்த வினாடி அந்த இடத்தின் கதவு திறக்கப்பட சூழ்நிலையில் திடீரென்று நடந்த இந்த மாற்றங்கள் அந்த வேட்டை நாயின் பாய்ச்சலை தடுத்தது. மின்னல் வேகத்தில் உள்ளே வந்த ஒரு பெரிய உருவம் அவள் அதை உணரும் வினாடிக்கு முன்பே அவந்திகாவின் முன் வந்து அவளுக்கு அரணாய் நின்றது. அதே நேரம் ஒரு சிறு படையே கைகளில் நிரம்பிய ஆயுதங்களோடு உள்ளே பாய்ந்தன. அடுத்த வினாடி அவந்திகா ஒரு பாதுகாப்பான வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டாள். தன் முன் நின்ற பரிச்சயமான நெடிய உருவத்தை கணிக்க முயன்றாள் அவந்திகா. அந்த உருவத்தின் கண்களில் அவள் இருக்கும் நிலையை பார்த்த மரண வேதனை தெரிந்தது. அடுத்த வினாடி அந்த கண்களில் இருந்து வெளிப்பட்ட அந்த கோபம், வன்மம், ஆவேசம் விட்டால் அடுத்த வினாடி இந்த மொத்த உலகத்தையும் அழித்துவிடும் அளவிற்கு பீச்சு வெளிப்பட்டது அந்த கண்களில்.
அந்த கண்களில் வெளிவந்து கொண்டிருந்த உணர்வுகளையே அவந்திகா படித்து கொண்டிருக்க, எதிரே இருந்த அந்த வேட்டை நாயை நோக்கி அழுத்தமான அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் ரவிச்சந்திரன். அவந்திகாவின் உயிரை உரித்து குடித்துவிடும் பசி அந்த வேட்டை நாயினுள் இருந்தாலும், அந்த வேட்டை நாயை வேட்டை ஆடக்கூடிய வேட்டைக்காரன் வந்துவிட்டான் என்ற உள்ளுணர்வு அதனுள் எழுந்தது போலும். அது பயத்தில் பின்னால் திரும்பி ஓட ஆரம்பிக்க, அடி எடுத்து வைக்க நினைக்கும் முன்பு அதன் பின்னங்கால்கள் இரண்டையும் தனது உடலை வளைத்தபடி பிடித்திருந்தான் ரவிச்சந்திரன். அவனை கைகளை கவ்வ நினைத்த அந்த நாய் திரும்ப அதற்குள் அவ்வளவு பெரிய வேட்டை நாயின் உடலும் சுவர் மீது தூக்கி விசிறப்பட்டு கீழே விழுந்து கிடந்தது. அவந்திகாவின் காதுகளில் அந்த நாயின் எலும்புகள் உடைப்படும் சத்தம் துல்லியமாக கேட்டது. அந்த வேட்டை நாய் எழுந்திருக்க முற்பட அதற்குள் அதன் உடல் அதன் வேட்டைக்காரனின் தலைக்கு மேல் அந்த வேட்டைக்காரனால் தூக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை வெளிரிய கண்களோடு அவந்திகா பார்த்து கொண்டிருக்க, ஓங்கி அந்த வேட்டை நாயின் தலை தரையில் படுமாறு அதை அடித்தான் ரவிச்சந்திரன். அந்த வேட்டை நாயின் அகோர கதறல் அந்த இடத்தையே நிரப்பியது. அந்த நாயின் உயிர் நாடி துடித்து அதன் இறுதி மூச்சுகளை விட்டபடி செத்து போன காட்சியை அவந்திகா பார்த்தாள். ரவிச்சந்திரனின் இத்தகைய கொடூர முகத்தை இப்பொழுதுதான் முதல் முறையாக அவந்திகா பார்க்கிறாள். அத்தகைய ஆளுயர வேட்டை நாயை அழிக்க அவனுக்கு தேவைப்பட்டது அவனது வெறும் 2 ஓங்கிய அடிகள் தானா? இதற்கும் அந்த வேட்டை நாயை இவனை எதிர்த்து போராடக்கூட அதற்கு வாய்ப்பு தரவில்லை. அந்த வினாடி தனக்கு இன்னும் ரவிச்சந்திரனை பற்றி முழுதாக தெரியவில்லை என்று நினைத்தாள் அவந்திகா. அவன் அவனது வெளி தோற்றத்தில் தெரியப்படும் அளவிற்கு கனிந்த குணம் கொண்டவன் கிடையாது. அவன் மனதினுள் தனது எதிரிகளுக்கு துளி கூட இரக்கம் காட்டாத அரக்கன். இதை நினைக்கையிலேயே அவந்திகாவின் மனதில் பயம் சூழ்வதற்கு பதிலாக அவனுக்கான மெச்சுதலே சூழ்ந்தது. எந்த ஒரு மனிதனும் அடுத்தவர் அவனை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு கனிந்தவனாக இருக்கக்கூடாது. தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ரவிச்சந்திரனின் கண்களை பார்த்து கொண்டே எழுந்து நிற்க முயற்சி செய்த அவந்திகா, டெட் பாடி 2ஐயும் நம்ம கூடையே எடுத்துட்டு வந்துருங்க என்று உதிர்த்தபடி அவளது கண்கள் மயக்கத்தில் சுருக்க ஆரம்பிக்க, அவளது உடல் ரவிச்சந்திரனின் வலிய கரங்களுள் அடங்கியது. அவளது காதுகளில் இறுதியாக விழுந்த சொல் அவன் உயிர் நடுங்கும் குரலில் அவந்திகா என்று அழைத்ததே. அவளது கண்கள் சுருக மூர்ச்சை ஆவதை பார்த்தவனுக்கு சப்த நாடியும் ஆடியது. கைகளில் அவளை அள்ளி கொண்டவனின் வலிய கரங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மருத்துவமனைக்கு தூக்கி சென்று மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு அவளது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லிய பிறகுதான் அவனால் நிம்மதியாக மூச்சு கூட விட முடிந்தது. அவந்திகாவை கைகளில் ஏந்தி இருந்த போதே ரவிச்சந்திரன் அவன் கூட்டி வந்திருந்த ஆட்களை பார்த்து, இந்த நாய்களோட டெட் பாடியையும் எடுத்துட்டு வந்துடுங்க, அப்புறம் அந்த கடத்தல்காரனுங்க 2 பேரையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கஸ்டடியில எடுத்தாகணும் என்று ஆணையிட, ஓகே சார், எல்லோருமே ஒருங்கே. அதை கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு நிச்சயம் அந்த இருவரின் சாவு ரொம்ப மோசமாக இருக்க போகிறது என்று புரிந்தது. அவனுங்களுக்கே இந்த நிலைமையானால் அவர்கள் இருவரையும் ஏவி விட்டவருக்கு நிச்சயம் ரவிச்சந்திரனின் கோர முகத்தை அந்த ஆள் பார்க்க நேரிடும். அதன் பின் அவந்திகா விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். அவளது உடலில் காயங்கள் மிகுதியாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தில்லை என்று கூறிவிட்டனர். இதற்கும் அவள் இரவே எழுந்துவிட்டாள். ரவிச்சந்திரன் அவள் படுக்கையின் பக்கத்திலேயே இம்மியும் நகராமல் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் பார்வை கூட அவந்திகாவின் முகத்தை விட்டு நகரவில்லை. அவள் கண் திறந்த பொழுது தன்னையே ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டிருந்த ரவிச்சந்திரனை தான் பார்த்தாள். அவள் எழுந்து விட்டதை பார்த்தவன், இப்ப எப்படி இருக்குடி, தாகமா ஏதாச்சும் இருக்கா, தண்ணி எடுத்துட்டு வரவா என்று பரபரப்பாகி கேட்டான். என்னோட காயமெல்லாம் இப்ப எப்படி இருக்கு, நிதானமாக கேட்டாள் அவந்திகா. அவளது காயங்களை நேராக பார்க்காவிட்டால் அவளுக்கு அத்தகைய பெரிய நிகழ்வில் இருந்து வெளிவந்திருக்கிறாள் என்றே சொல்ல முடியாது. அத்தனை நிதானம் அவளுள். கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலையா நரம்பு ஏதோ டேமேஜ் ஆகலையாம், அதனால இன்னும் கொஞ்சம் மாசம் ரெஸ்ட் எடுத்தா முழுசா குணமாகிருவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்று அவன் கூறி முடிக்க, அவந்திகா படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். அவளது செய்கையை பார்த்து முகத்தை சுருக்கியவன், என்ன பண்ற, ஒழுங்கா படு என்றான் அவளை தடுக்க முயன்றபடி. அவனது கைகளை தட்டிவிட்டவள், இப்பயே அவங்களுக்கு நான் என்ன பகைச்சிட்டதுக்கான பாடத்தை கத்து கொடுத்தாகணும் என்றாள் தீவிரமான முகத்தோடு. எதை பத்தி பேசுற என்றான் ரவிச்சந்திரன். நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? அவந்திகாவின் கண்கள் ரவிச்சந்திரனை ஆழம் பார்த்தன.
என்னையோ என்ன நேசிக்கிறவங்களையோ யாராச்சும் அழிக்கணும்னு நினைச்சு பார்த்தா கூட அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி சொன்னாள் அவந்திகா. அவளை பார்த்து ஒரு குறுஞ்சிரிப்பை உதிர்த்தவன், நீ கவலைப்படாத, உனக்கு பதிலா நான் அவங்கள பழி வாங்குறேன். உன்னை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சவங்கள நான் என் கையாலேயே நரகத்துக்கு அனுப்பி வைப்பேன். ஆனா பிளீஸ் இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்றான் ரவிச்சந்திரன். அவளுக்கான செயல்களை அவளே தான் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறவள். அவளுடைய சாவு வேறு அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாளை அவள் இறந்த பிறகு அடுத்து அவளது குடும்பத்தை அவளது எதிரிகள் தாக்கினால் என்ன செய்வது? இப்பொழுது காத்து கொண்டிருக்க முடியாது. அவளுக்கு நடந்த சம்பவங்கள் அவளது குடும்பத்திற்கு நடக்கவிடக் கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தாள் அவந்திகா. அவளது கோபம் தலைக்கேறியது. இப்பொழுது மட்டும் அவள் அவர்களுக்கான தண்டனையை தரவில்லை என்றால் இப்பொழுதே அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்பது போல் இருந்தாள் அவந்திகா. அவளது தீர்மானத்தை பார்த்த ரவிச்சந்திரன் இனி பேசி ஒன்றும் ஆக போவதில்லை என்ற முடிவிற்கு வந்துவிட்டான் ரவிச்சந்திரன். சரி, ஆனா நானும் உன் கூட வருவேன். அதோட அந்த 2 பேரும் பிரசாத் மணியனோட ஆளுங்க இல்ல. மணியன் டெக் வீழ்ந்த உடனேயே பிரசாத் அவனுக்கு இருந்த எல்லா செல்வாக்கையும் இழந்து விட்டான். அதோட பிரசாத் ஜெயிலுக்கு போன பிறகு அவனது ஆட்களை எல்லாம் கவனிக்குமாறு ரவிச்சந்திரன் தனது ஆட்களிடம் ஏவி இருந்தான். அதோடு அந்த கடத்தல்காரன்கள் பிரசாத் மணியனுக்காக தான் வந்திருக்கோம் என்று சொன்னது அவந்திகாவின் செல்போனை கூட கவனித்து பறிக்காமல் விட்டுவிட்டது. அதிலிருந்து பிரசாத்தின் பெயரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அது ரவிச்சந்திரனுக்கு மட்டும் அல்லாமல் அவந்திகாவிற்கும் தெரிந்து இருந்தது. எனக்கும் தெரியும் அது பிரசாத் இல்லைன்னு. அதோட அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் திரும்பி வர மாட்டேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதுதான் அவ பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு நான் காமிக்கிறேன் இந்த அவந்திகா சிதம்பரநாதன் யாருன்னு காமிக்கிறேன். இன்னைக்குதான் அவளோட கடைசி நாள் என்று அவந்திகா வெறித்த நிலையில் கூற, யார் அவ அவந்திகா? அவனது குரலே அவளது தோற்றத்தை கண்டு குளிர் எடுத்து இருந்தது.